ஃபோக்கஸ் வந்து நான் என்ன எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், நான் என்ன இயேசுக்கிட்டேருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கி நான் சர்ச்சுக்கு வரேன்னா ஆண்டவர் என்னோட பேசின பட் நான் என்னோடய வாழ்க்கையில் சக்ஸஸ் நான் எப்படி பார்க்க முடியும், அதுக்கு இயேசு என்னை எப்படி ஆசீர்வதிப்பார், அதுக்கு நான் எப்படி அதுக்கு தேவையான வார்த்தைகள் எனக்கு கிடைக்குமா, இப்படி ஃபோக்கஸ் செல்ஃபாக இருக்கிறபடினால கிறிஸ்து யார் என்கிறதான காரியத்தை விட்டுடுறாங்க சர்ச். அதனால் அந்த நீடை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் பாஸ்டர்ஸ் இன்றைக்கி ஊழியர்கள் அதிகமாக இப்போ பாஸ்டர் சொல்லும்போது கூட சொன்னார் பாருங்கள், இப்படி தான் வெல்த்தை பற்றி பேசுகிறாங்க. தட் இஸ் ட்ரூ. அது நிறைய இன்றைக்கி இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது ஆடியன்ஸினுடைய ஹார்ட் பீட் இதாக தான் இருக்குது. அவங்க எப்படி அவங்க ஆறுதல் அடைவாங்க, எப்படி அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால. ஸோ இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை நடத்துவார், உங்களை இது பண்ணுவார் அப்படின்னு சொல்லி. பட் ஹூ இஸ் திஸ் ஜீசஸ், ஹீ இஸ் த ஒன் அப்படின்றத ஒரு கேள்வி. நிறைய பாஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, 6 நாளும் கஷ்டப்பட்டுட்டு வர்றாங்க, நீங்கள் மறுபடியும் திரும்ப பாவம் மறுபடியும் ஆபிரகாம் இது போட்டு அவங்கள போட்டு சஞ்சலப்படுத்துகிறீங்க. ஒரு நல்ல 4 வார்த்தையாக சொன்னீங்கன்னா அப்படி எடுத்துகிட்டு போவாங்க. அந்த வாரம் முழுசும் அதை வச்சு தியானிப்பாங்க. நிறைய பேர் எழுதுகிறாங்க, இந்த வாரத்தில் எனக்கு கிடைத்த வாக்குத்தத்தம் அல்லது எனக்கு கொடுத்த வாசகம் அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. நான் அதையும் பார்த்துருக்கேன். போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஏன் ஆண்டவர் தொகுப்பாக பேச மாட்டாரோன்னு எனக்கு வித்தியாசமாக இருக்கும். தொகுப்பாக பேசியிருக்கலாமே. போன வாரம் சொன்னார், இதோடைய அடுத்தது இது அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கணுமே. அது என்ன, இன்றைக்கி சரித்திரம் படித்தா அடுத்தது அல்ஜிப்ராவுக்கு போயிடறாங்க. ஏன் சரித்திரத்தில் முடிச்சுட்டு அல்ஜிப்ராவுக்கு அப்புறம் போகலாமே, அல்லது சரித்திரத்துக்குள்ளே எப்படி அல்ஜிப்ரா வருதுன்னு சொல்லியிருக்கலாமே. இது ஏன் இப்படி தனித்தனியாக கூறு போட்டு படிக்கிறாங்க? ஏன் நம்ம இப்படி கூறு போட்டு படிக்கிறோம்? இது அடிப்படையே இதனுடைய இன்னொரு பகுதிக்கு நான் போகிறேன். இதனுடைய அடிப்படையே இது மாதிரி தான் நமக்கு கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல, நமக்கு பயிற்சி கூட இந்த மாதிரி தான். வேதாகம கல்லூரிகள் பள்ளிகள் இதில் பயிற்சியே நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. கூறு போட்டு தான் படிக்கிறோம் எல்லாத்தையும். அதே மாதிரி நம்ம சொல்லிக் கொடுக்குறதும் கூறு போட்டு தான் சொல்லிக் கொடுக்குறோம். பிரசங்கமே கூறு போட்டு தான் இருக்குது. ஏதாவது ஒரு பகுதி அதை மட்டும் இறுக்கி பிடிச்சிடுறோம். இந்த பகுதி